பாயிரம் எழுதுறார், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அவர் மாதிரிலாம் திருவுருப்பாவை நம்ம படிக்கவே இல்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருப்புகளை ஏம்பியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். வள்ளற்பெருமானார் பாடினார். நம்ம பரம்பரையே எப்படிப்பட்ட பரம்பரைனா, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபுன்டர். அதனால இந்த நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை தீர்க்கக்கூடிய சமுதாய அறிஞர்கள், புரட்சியாளர்கள் அப்பப்ப வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் வாழையை பயன்படுத்தினார்? இந்த வாழை என்ற சொல் இருக்கிறது, அந்த வாழை என்ற மரம் இருக்கிறது, அப்படிப்பட்டது. வாழை மரத்துல ஒரு நிலையில கூட, அதுல ஒரு கிளை அல்லது உறுப்பு கூட அந்த மரத்துல உபயோகம் இல்லாததுன்னு கிடையவே கிடையாது. வாழைத்தண்டு நல்லது, வாழை இலை நல்லது, வாழைப்பழம் நல்லது, வாழைக்காய் நல்லது, வாழைப்பூ நல்லது. ஒண்ணு, நீ அதுக்காக விதையே போட வேண்டாம். ஏன்? வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம். அத கண்ணதாசன் என்ன அழகா பாட்டோம், வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே, புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாய். வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. அதனாலதான் இறைவனுக்கு எந்த பழத்தை நிவேதனம் செய்தாலும் வாழைப்பழம் முக்கியம். கதலி பழம் நிவேதயாமி ஏன்னு ஒருத்தனை கேட்டேன், அதுதான் ஊதுவத்தி சொருகிறதுக்கு சரியா இருக்குன்ட்டான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன் வாழைப்பழத்தை இருக்கிறாங்கன்னா, எச்சில் படாத ஒரே பழம் வாழைப்பழம். என்ன, அதுக்கு விதை கிடையாது. விதை பறவை மூலமா பரவும், அல்லது விலங்குகளுடைய மலம் மூலமா பரவும், அல்லது தூவுதல் மூலமாக பரவும். ஆனா வாழை எப்படி இல்ல, வாழை அடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு. எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த மகான்கள் தேவையோ அனுப்பும். அந்த இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, நியதி. அப்ப இது புண்ணிய தேசம். எதனால் புண்ணிய தேசம்? நிலத்தால் புண்ணிய தேசம், எல்லைகளால் புண்ணிய தேசம், இடத்தால் புண்ணிய தேசம். இல்லைன்னா அம்மாவுக்கு ஒரு 16 பிண்டம் கொடுக்கணும் கயாக்கு போயின்னு உண்டா? கிடையாது. அதனால அம்மா தான் முதல் குரு, நமக்கு தாய் தான் குரு. அவள் படிக்காதவளாக இருக்கலாம். ரவீந்திரநாத் டாகூர் சொல்றார், wherever my feet may roam, the work my well beloved home. ரவீந்திரநாத் டாகூர், என் கால்கள் எந்த உலகத்தின் திசைக்கு வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் என்னுடைய மாற்று பூமி இருக்கிறதே, நான் பிறந்த இந்த மண் இருக்கிறதே, இதற்கு ஈடான மண் உலகத்துல கிடையாது. wherever my feet may roam, the work my well beloved home. அவளுக்கு அம்மா தழும்பு இருக்கலாம், எங்க அம்மாக்கு. அவளுக்கு சரியா புடவை இல்லாம இருக்கலாம், கிழிந்ததா கூட இருக்கலாம். அவளுக்கு முடியல எண்ணெய் படாமல் செம்பட்டை முடியாக இருக்கலாம். ஆனாலும் அவள் தான் என் தாய். இந்த நாட்டுல எத்தனையோ இருக்கலாம்யா. உலகத்துல அமெரிக்கா மாதிரி இல்லையே, ரஷ்யா மாதிரி இல்லையே, பிரான்ஸ் மாதிரி இல்லையே, ஒரு மாதிரி இருக்க மாட்டேன். எங்க அம்மா எதிர் வீட்டுக்காரி மாதிரி இல்லையே, பக்கத்து வீட்டு. ஏயா உங்க அம்மா தானே. அம்மாவை மாத்திக்க முடியாது, நீ என்னுடைய நாட்டை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன் மாற்றக்கூடாது? 3 விஷயங்கள் உலகத்துல எந்த மதத்திலையும் கிடையாது. என்ன? 1, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னது நம்முடைய மதம். ஏன் மத்த மதத்துல சொல்லியிருக்க சொர்க்கம், நரகம் சொல்லியிருக்க? இது ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா திருவள்ளுவர் சொர்க்கத்தையும் சொல்றார், நரகத்தையும் சொல்றார். நரகத்துக்கு அவர் கொடுத்த பெயர் அலறு. அலறு. சொர்க்கம் நமக்கு தெரியும், வானவரை பத்தி சொல்லியிருக்கார். சிறப்போடு பூசனை செல்லாது. எப்போ மழை சரியா பெய்யலன்னா இந்திரருக்கு உணவு கிடையாது, பின்னவர்களுக்கு உணவு கிடையாது. ஆனா இது ரெண்டும் சிறப்பு இல்லைங்க. சிறப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு அவர். பிறப்பென்னும் பேதவை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இது உலகத்திலே கிடையாதுங்க. This is
இட்ஸ் நாட் பர்டைனிங் டு ஹிந்துஸ் ஒன்லி, ஹிந்துயிசம் ஒன்லி, இந்துக்களுக்கு மட்டும் இல்லை. அதனால தான் சனாதன தர்மம் என்பது அனைவருக்குமானது, அனைத்துமானது. யார் ஒண்ணா, ஆண் பெண் எது கொண்டா, எல்லா உயிருக்கும். வள்ளலார் வர்றார் 6 திருமுறைகள் அவர் பாடின திருவருட்பா. அதுல 3ஆம் திருமுறையில நெஞ்சறி உறுத்தல்ன்ற ஒரு பகுதியில, உலகத்தில் எவ்வளவு புண்ணிய தேசம் பாருங்க, ஆடும் கரியும் குரங்கும் நீடுகின்ற பாம்பும். என்னது இதெல்லாம்? ஆடு, ஆடு சிவபெருமானை வழிபட்டு உய்ந்திருக்கிறதையா உலகத்தில் இந்த நாடு. ஆடு வழிபட்டு இருக்கு. அதனாலதான் அந்த ஊருக்கு பேர் திருவாடானைன்னு பேர். கரி, கரினா யானை, யானை வழிபட்டு இருக்கு இந்த நாட்டுல. திருவானைக்காவல், கரிவலம் வந்த நல்லூர், ஸ்ரீ காளஹஸ்தி, யானை வழிபட்டு இருக்கு இறைவனை. குரங்கு வழிபட்டு இருக்கிறது, அணில் வழிபட்டு இருக்கிறது, குரங்கணில் முட்டம்னு பேரு. நண்டு வழிபட்டு இருக்கு, திருத்தேவன் குடி கற்கடேஸ்வரர்னு பேரு, நண்டு வழிபட்டு இருக்கிறது. பாம்பு வழிபட்டு இருக்கிறது, நாகர்கோவில், திருப்பாம்புரம். ஆடும் கரியும் அணிலும் குரங்கும் நீடுகின்ற பாம்பும் சிவார்ச்சனை செய்வதென்றால் யாரே ஓவாதார்? அதே புண்ணிய தேசம். மனுஷன் தெய்வத்தை வணங்குறது இல்லையா? மிருகங்களே, பறவைகளே இந்த நாட்டில் இறைவனை வழிபடுகின்ற ஒரு அற்புதமான புண்ணிய பூமி, கர்ம பூமி நம்முடைய பாரத பூமி. சிலந்தி வழிபட்டு இருக்கு. சிலந்தி போய் வழிபடும், அது வலைய பின்னும். யார் காவிரி தண்ணீரை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலான்னா சிலந்தி அதை முதல்ல எடுத்துவிட்டு அப்புறம் தண்ணி கொட்டும். மறுபடியும் யார் இது, எவனோ ஒருத்தர் வரா, நம்ம வலை பின்னலான்னு வலை பின்னும். இந்த சிலந்திக்கும் யானைக்கும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது தினசரி சிவபூஜை. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணார், 2 சந்திக்க வச்சுட்டார். இது நான் கட்டுற வலையை இது வந்து நீக்கிறதுன்னு சொல்லி அந்த யானையினுடைய துதிக்கை, தும்பிக்கை, தும்பினாலே கைன்னு தான் அர்த்தம், தும்பிக்கைக்குள்ள போய் அதை கடிச்சு அது அந்த ரத்தத்தை சிந்தி அது இறந்தது. அது கடிக்கிறதே என்று அந்த சிலந்தி தும்பிக்கைக்குள் போனதை இது அப்படியே தரையில் அடிச்சு சிலந்தியும் இறந்தது. 2ம் சிவ பூஜை செய்தது. யானையும் இறந்தது, சிலந்தியும் இறந்தது. வள்ளலார் பாடுறார், இறந்த சிலந்தி கோச்செங்கட் சோழனாக மறுபிறவியில் வந்தான். யார் எழுதுறார்? வள்ளலார். அவர் அச்சு விடுற ஆள் கிடையாது. பாயிரம் எழுதுறார், எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அவர் மாதிரிலாம் திருவுருப்பாவை நம்ம படிக்கவே இல்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிரிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை ஏம்பியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே, செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். என்ன பாட்டுங்க! வள்ளலாருக்கு இணை வள்ளலார் தான். அதனாலதான் அது அருட்பா, திரு அருட்பா. 3 இதுல முடிச்சுட்டார். உனக்கு இறைவனுடைய பதவி வேணுமா? ஆமா. ப பசித்திரு, த தனித்திரு, வி விழித்திரு. 3த்தினுடைய முதல் எழுத்தை எடுத்தா ப த வி. உனக்கு இறை பதவி கிடைக்க வேண்டுமானால் பசித்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனே உனக்காக நான் காத்திருக்கிறேன், என்னை எப்பொழுது ஆட்கொள்வாய்னு நினைக்கணுமா? நம்ம எப்பயாவது நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் இறைவனை நினைக்கிறோம். என் பையன் எப்படியாவது பாஸ் பண்ணணுமே. எப்போ அவன் எழுதினது ஒழுங்கா எழுதினா அவனே பாஸ் பண்ணிடுவானே. எழுதும் போதெல்லாம் கேட்கல. தனித்திரு, கூட்டத்தில் இருந்தாலும் இறைவனையே இறை சிந்தனையிலே இருக்கணும். விழித்திரு, இன்னைக்கு ராத்திரி போய் தூங்காம இருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. விழித்திருன்னா அவேர்னஸ், விழித்திரு. இது 3 பதவி. 3த்தினுடைய முதல் எழுத்தை சேர்த்தா பதவி. அவர் சொல்றார், ஆடும் கரியும் அணிலும் குரங்கும் நீடுகின்ற பாம்பும் சிலம்பியோடு சிற்றெரும்பும். எறும்பு வழிபட்டு இருக்கிய, அதுக்கு பேர் திருவெரும்பூர்னு பேரு.
எறும்பு வழிபட்டு இருக்கு சிவபெருமானை. என்ன நாடு அது? அதனால இம்மை மட்டுமல்ல, மறுமை மட்டுமல்ல. ஏன்னா மறுமை இருக்கிறதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, நம்பிக்கைக்குரிய விஷயம். போஸ்டர்ல போட்டுருவான், சிவலோகம் சேர்ந்தார். நம்ம கூப்பிட்டு நீங்க எதுக்கும் ஒரு தடவை போய் உறுதிப்படுத்திட்டு வந்துருங்கன்னா யாராவது போவாங்களா? நம்பிக்கைக்குரிய விஷயம், நம்ம அதை கொச்சப்படுத்தல. ஆனா இந்த நாடு வெறும் நம்பிக்கைக்குரிய விஷயம் மட்டும் அல்ல. அதனால ஒரு சொல் இருக்கிறது. அதனால அதை வைத்துக் கொண்டுதான் நூல்களை படைத்தார்கள். அது 4, நாடு முழுக்க 4. சனாதன தர்மமே அந்த 4 இருக்கிறது. என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. நம்ம இப்ப முடிஞ்ச உடனே எங்க போவோம்? வீடு. அதுக்கும் வீடுன்னு தான் பேரு. இறைவன் அடைவ இருக்கின்ற இடமும் வீடு. என்ன ஆச்சரியம்! வீடுனா எங்கேயாவது போய் இருக்கிற இடமா? கிடையாது. அப்ப எதை வீடுன்றாங்க? அந்த வீடு என்ற சொல் இருக்கிறதே தமிழ் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா, விடு, அதை விட்டால் என்ன கிடைக்கும்? வீடு. அற்றது பற்றனில் உற்றது வீடு, நம்மாழ்வார் சொல்லிட்டார். அதனால வீட்டின் அமைப்பே நமக்கு நல்லா இருந்தது. வீட்டுல முதல் தெய்வம் எது? அம்மா. அம்மாவுக்கு என்ன பார்த்தோம்? ஆ என்பது உயிர். அந்த உயிர் 10 மாதம், நம் இம்மு 10வது எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தால் மா, அம்மா. உயிர்மை எழுத்து. உலகத்திலேயே முதல் தெய்வம் அம்மா தான். அதனால்தான் முதல் தொழுகையே நமக்கு தென்புலத்தார் பித்ருக்கடன். திருமணம் செய்தாலும் முதல்ல பித்ருக்களை வணங்கணும், ஈமச்சடங்கிலும் பித்ருக்களை வணங்கணும். அதனால 2 திதி உண்டு, பௌர்ணமி, அமாவாசை. பௌர்ணமிக்கு இந்த படைத்த பராசக்தியை வணங்க வேண்டும், அமாவாசைக்கு பித்ருக்களை வணங்க வேண்டும். ஆனால் வீட்டின் அமைப்பை எப்படி வைத்தார்கள்? முதல்ல எடுத்த உடனே படி. முதல்ல படி. வாழ்க்கையில் என்னது? படி. படி. படிக்க அப்புறம் என்ன இருக்கு? நிலை. அந்த நிலையில தான் மகாலட்சுமி இருப்பாங்க, தாமரை இருக்கும், அழகா இருக்கும். அதுக்குதான் மஞ்சள்லாம் பூசி குங்குமம் வைப்பாங்க. இப்ப பெயிண்டே அடிச்சுடுறாங்க, வேண்டாம். நிலை. நீ எதை படித்தாயோ படித்ததன்படி நிற்பாயாக. கற்க நிற்க. நிலைக்கு அப்புறம் என்னது? நிலைக்கு அப்புறம் தமிழ்ல வெராண்டான்னு பேரு, ஆங்கிலத்துல நடைன்னு பேரு. நடைனா புரியாது. வராண்டா, அதாண்டா, இதாண்டா, வராண்டா. வராண்டா, நடை. கம்பன் பயன்படுத்துறான் இந்த சொல்ல. ராமன் எப்படிப்பட்டவனா? நடையில் நின்றுயர் நாயகன். நடைனா ஒழுக்கம். ஒழுக்கம். ஆனால் நீ படிப்பது பிரயோஜனம் இல்ல, படித்ததன்படி நிற்பது பிரயோஜனம் இல்ல, பலன் இல்ல. படித்ததன்படி நீ நிற்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் நடந்து காண்பிக்க வேண்டும். அப்பா கேட்கிறார் மகனை பார்த்து, என்ன ராத்திரி படிச்சேன்னு அறையில விளக்கே எரியலையே? படிக்கிறதுல ஆழ்ந்து போனதுனால விளக்கு எரியறதே தெரியல பண்ணிட்டான். அப்படி ஆழ்ந்து படிச்சிருக்கான் போல இருக்கு. படித்ததன்படி நிற்க வேண்டும். அதனால் படி, நிலை, நடை. நடைக்கு அப்புறம் 4வது அம்சம் என்ன? வீட்டுல கூடம் என்று பெயர். ஆங்கிலத்திலே கூடம், தமிழிலே ஹால். தமிழ் சொல் என்னது? ஹால். ஆங்கிலத்தில் என்ன சொல்லு? கூடம். ஏன் கூடம்னு பேரு? எல்லாரும் கூடுவாங்க. முன்னெல்லாம் வீட்டுல ஒரே ஜமக்காலம் தான், எல்லாரும் படுத்துட்டு இருப்போம். இப்பதான் அந்த பொண்ணுக்கு ரூமு, 2வது பையனுக்கு ரூமு. அவன் என்ன பண்றான்னே தெரியாது, அவன் எந்த போனை பார்க்கறான்னு தெரியாது. வயதுக்கு வந்தால் பெண்கள் தாயோரோடு படுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தனியாக அறையில் படுத்துக் கொள்ள கூடாது. இப்ப அம்மாவுக்கே தெரியல, அவ எங்க போறா எங்க வரான்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தான் ஆபத்து. எப்ப நாம ஐடி ஃபீல்டு வந்ததோ அன்னைக்கே நம்முடைய பண்பாடு சிதைந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க, வெளிநாடு மொத்தமா போடுது. ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா எல்லாம் போச்சு.
கனடால போட்டிருக்கான் வான்கூவர்னு ஒரு இடம். அங்க போனா எல்லா இளைஞர்களும் ரோட்ல அப்படி தள்ளாடின்னு இருக்கான், எழுந்தே நடக்க முடியல, எல்லாம் போதை. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நம்ம போல மேல போட்டிருக்கு பார்த்தீங்களா, காது கொடுப்பா தெளிவு பெரு. வேதம் என்ன அழகா சொல்லுது, பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹ ஸ்திரைரங்கை ஸ்துட்டுவாகும் சஸ்தனூபி வியசேம தேவகிதம் யதாயுஹு. தமிழ் என்ன, நல்லனவே கேட்கட்டும் செவிகள் தேவா, நல்லோரே நல்லனவே கண்கள் காண்க, வல்லமையும் உடல் நலனும் கொண்டு போற்றும் வாழ்நாளை பெற்றிடுவோம் நன்மை செய்தே. நல்லது கேளு எப்ப பார்த்தாலும். அதனாலதான் இந்த சத்சங்கம். எத்தனை தடவை சொன்னாலும் புரியும். சொல்லிக்கிட்டே இரு, நீ சொல்லிக்கிட்டே இரு. நம்ம பெரியவங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க. அப்போ வீடு என்று சொன்னால் படி இருக்கிறது, நிலை இருக்கிறது, நடை இருக்கிறது, கூடம் இருக்கிறது. கூடத்தோட 5வது ஒரு அங்கம் இருக்கு வீட்டுல, அதுக்கு பேர் முற்றம் என்று பெயர். முற்றம். திருப்பாவை திருவம்பாவை இலக்கியங்கள், பக்தி இலக்கியம் படிச்சா தெரியும். தோட்டத்து வாவியுள் முற்றத்து, முற்றம்னு ஒரு இடம். அது வானம் பார்த்ததாக இருக்கும் அந்த முற்றம். நீ கிராமத்துக்கு போனா தெரியும். இப்ப எல்லாமே அடுக்ககமாய் விட்டது. தமிழிலே அபார்ட்மெண்ட் பேர், ஆங்கிலத்துல அடுக்ககம். அங்க போனா எவ்வளவுங்க கொடுத்தீங்க? 80 lakhs ஒன்லி. பேட்டா ஷூ கம்பெனி மாதிரி 80 லட்சமா? ஆமாங்க. மேல இருக்கிற கூரை, அதுக்கு மேல இருக்கிற இவந்து இல்ல, அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கான். கீழே இருக்கிற திரை, கீழே இருக்கிறவனுடைய கூரை, இந்த சுத்தி இருக்கிற சுவரு அந்தந்த வீட்டுக்காரன். நீங்க எங்க இருக்கீங்க? திருசங்கு சொர்க்கத்துல இருக்கு. இதுக்கு 80 லட்சம். 80 லட்சம் கொடுத்து வாங்கினீங்க, பரவாயில்ல, வாடகை ஒண்ணும் இல்லையே. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அது எவ்வளவு? 6000. ஐயோ, எதுக்கு? ஸ்விம்மிங் பூல். உங்களுக்கு என்ன வயசு? 85. பையன் எங்க இருக்கான்? லண்டன். முடிஞ்சு போச்சு. அடப்பாவி, 80 லட்சம் கொடுத்து அதுக்கு 1000 ரூபாய் 8000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கொடுத்து, அதுக்கு பேரு கேட்டட் கம்யூனிட்டி. ஒருத்தனும் உள்ள போக முடியாது. எதுக்கு? வீடே இல்ல. முன்னெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, வீட்டை சுத்தி வர முடியும். இப்ப வீட்டையே சுத்தி வர முடியாது. ஏங்க ஒரு வீடு, அப்போ இறைவனை அடைகின்ற வீடு. அதுவும் அது எங்க அடைகிறது? அடைவது இல்லப்பா. திருவாச்சகத்தை படி அவர் தெளிவா சொல்றார். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே. போக்கும் இல்ல, வரவும் இல்ல. அப்ப இறைவன் எங்க இருக்கான்? அப்ப ஆத்மா என்கின்ற சப்தம் தெரியணும். அதான் புண்ணிய தேசம். வீடு என்பது ஆத்மா என்ற சப்தத்தை தெரிந்து கொள்ளணும். ஆத்மானா என்ன? சில சமயம் யாராவது இறந்து போயிட்டா, சில பேர் அவரை தெரியாதவங்களும் வந்திருப்பாங்க, அந்த கூட்டத்துல தெரிஞ்சவங்களும் வந்திருப்பாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய 1 நிமிடம் மௌனம் அப்படின்னு ஒண்ணு கண்ணை மூடி, எப்போ கண்ணை திறக்க சொல்லுவாங்களோ தெரியலன்னு பார்த்தேன். ஆத்மானா ஆப்னோதி சர்வம் வியாப்னோதி இது ஆத்மா. அப்படின்னா என்ன? எங்கும் நிறைந்திருக்கிறது இதுவோ அது ஆத்மா. எங்கும் நிறைந்திருப்பவர் யாரு? கடவுள். அப்ப எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு வஸ்து தனியா உள்ள இருக்குமா? இருக்காது. அதனால தான் பிரகலாதன் சொன்னா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். அத கம்பன் ஒருபடி மேல போய் சொன்னான் பாருங்க, தூணிலும் மூலன். ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் மூலன். ஏன் இந்த தேசம் புண்ணிய தேசம்? இப்ப கூட போய் பாருங்க. இப்பவும் நான் கூட போன மாதம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பார்த்தேன். ஆட்டம். அணுவுக்கு என்ன பேரு? ஆட்டம். தமிழ்ல ஆட்டம், ஆங்கிலத்துல அணு. ATOMக்கு NCERT புக்ல என்ன கொடுத்திருக்கான்னா, இன்டிஸ்ட்ரக்டபிள், பிளக்க முடியாதது. அதான் ஆட்டம்ன்ற சொல்லினுடைய பொருள். நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தைகள் அதை படிச்சுட்டு இருக்கு.
எதை படிச்சிருக்கணும்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் இருக்கா இல்லையா? அப்ப யாரும் பாடியிருக்காங்க, இடைக்காடரும் பாடிருக்காங்க. அணுவை துளைத்து பாடியிருக்காங்க. அப்ப அணு துளைக்க முடியுமா முடியாதா? முடியும். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் விநாயகர் அகவல் சொல்லுது இல்லையா? இப்ப கம்பன் என்ன பாடுறான்? விபீஷணன் சொல்றான் ராவணன் கிட்ட, இரணியன் பிரகலாதன் கதையை சொல்றான். வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அதனாலதான் கவி சக்கரவர்த்தி கம்பர்னு பேரு. கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அவன் சொல்றான், சாணிலும் மூலன் ஓர் தன்மை அணுவினை சதம்னா 100 சதக்கூறு, ஒரு அணுவை 100 கூறு போட்டா அப்ப அந்த ஒரு கூறுக்கு, அந்த 100லே ஒரு கூறுக்கு ஒரு பேர் இருக்கணுமே, அதையும் சொல்றான் கம்பன். கோன் அப்படின்னு சொல்றான். ஒரு தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் மூலன், நீ சொன்ன சொல்லிலும் மூலன்றான் பிரகலாதன் அப்பாவை பார்த்து. நீ சொன்ன சொல்லிலும் மூலன். அப்படிப்பட்ட அந்த அணுவுக்கு அணுவாய் இருக்கிற இறைவன் எங்கும் இருக்கிறவன எங்க போய் தேட போற? அப்ப எதுதான்? அப்ப மறுபிறப்புன்றது என்ன? அப்ப தர்ப்பணம்ன்றது என்ன? திதி கொடுக்கிறதுன்றது என்ன அப்படின்னா அது மனத்திற்கு தான். அப்ப உடல் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடல் மாறும், அழியும். மாறுமா மாறாதா? மாறும். நமக்கு 5 வயசுல எடுத்த போட்டோ, ஒரு ஸ்கர்ட்டை போட்டுட்டு மெய் கொஞ்சம் அதிகமா அப்படி எடுத்திருப்போம் வீட்டுல டீச்சரோட. 10 வயசுல ஒரு போட்டோ எடுத்திருப்போமா? எடுத்திருப்போம். திருமணத்துக்கு முன் சிரிச்சுன்னு இருப்பார், திருமணத்துக்கு முன் இருப்பார். குழந்தையெல்லாம் வந்திருக்கும், பேரம் பேத்தி வந்திருப்பாங்க, முடி சுருட்ட முடியா இருந்திருக்கும் 20ல. அதுக்கப்புறம் இந்த பிளாட் விற்பனைக்கு ஒண்ணும் காணும் தலையில. நான் தலை மேல சொல்றேன், உள்ளது பத்தி எனக்கு தெரியாது. மாறுதா இல்லையா? எனவே உடல் மாறும், அழியுமா? அழியும். உள்ளம் மாறுமா? மனம் மாறுமா? மாறும். மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனா நீ. மனம் மாறும். ஒருத்தனை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி நம்ம போல தெரியும். ஏன்னா அவன் பேண்டையும் துவைக்கல, சட்டையும் துவைக்கல, ஒரு காதுல மட்டும் கடுக்கன் போட்டு இருக்கும். அப்புறம் தெரிஞ்சது நல்ல காலம், இவன் பரோட்டா மாஸ்டர் போல இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் வேற ஏதோ தப்பிச்சு பழைக்கிறது. இல்லைன்னா அதோட போடும். உள்ளம் மாறும், ஆனா அழியாது. அப்ப அதை அழிக்கணுமே, அதை அழிப்பதற்குத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், சித்தமலம் அருவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தஞ்சனுக்கு அருளியவாறு ஆர்வருவார சோவே. அப்ப சித்தத்துல பதிஞ்சிருக்கு பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம பழக்க வழக்கங்கள், குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அல்லது என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதெல்லாம் பதிவது சித்தத்திலே. அதுக்கு பேர் தான் அடுத்த ஜென்மத்துல வாசனைன்னு பேரு. அதுதான் செயலை தூண்டுகிறது. அப்ப ஆத்மா என்பது எங்கும் வியாபித்து இருப்பது. அதை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும்? மனோநாசம். அப்ப மனம் தூய்மையாகணும். அதனால ஒரு ஆட்டோல எழுதியிருந்தான், எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும், உள்ளம் அழகானால் உலகம் வசமாகும். இந்த மனம் நன்றாக தூய்மையாக செம்மையாக ஆவதுதான் தர்மம். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற, மீதியெல்லாம் வேஷையான்டர். அதனால் தர்மத்தை அறத்தை முதலிலும் வீட்டு பேற்றினை நிறைவிலும் வைத்து பொருளையும் இன்பத்தையும் வைத்தார்கள். ஏன்? பொருளும் இன்பமும் அறத்தின் வழியில் இறைவனுக்கு அருகில் இரண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வைத்தார்கள். இந்த அளவிலே புண்ணிய தேசம் மீண்டும் தொடரும் என்று சொல்லி இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்காமல், முக்காற்புள்ளியும் வைக்காமல் அரை புள்ளியை வைத்து இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, வந்தே மாதரம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். நன்றி, வணக்கம்.